குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக வந்து நான் வெந்தயம் தான் ஆட் பண்ணுவேன். வெந்தயம் வெங்காயம் ரெண்டுமே வந்து குளிர்ச்சி, வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு பல் எடுத்து, இட் மீன்ஸ் ஒரு சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அடுத்தது வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப புளிப்பாக வேணால் புளிப்பாக ஊற வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போது இதில் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்தோடனே அப்புறம் வெந்தயம் கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் லைட்டாக வெடித்த உடனே பூண்டு வெங்காயம் உள்ளே போட்டுடலாம். வெந்தயத்துடைய கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டையும் உள்ளே போட்டுடலாம். இது வந்து நல்லா இப்படி வணங்கணும், நல்லா வணங்கட்டும். இந்த மாதிரி வெந்தயம் வந்து நல்ல வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா வணங்கிடணும். இப்போ வணங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வணங்கியிருக்குன்னு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த புளித்தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து நல்ல கொலன்னு ஊற்றி சாப்பிட முடியாது. இது வந்து நல்ல கொஞ்சமாக சாதத்தில் ஊற்றி அப்புறம் தான் சாப்பிட முடியும், அந்த மாதிரி குழம்பு இது. நல்ல கொலன்னு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட முடியாது, லைட்டாக பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி குழம்பு இது. இப்போ இது நல்ல உப்பு போட்டுக்கலாம். உப்பு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சுண்டட்டும். இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நல்லா சுண்டினதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா கொதிக்கிறப்ப அந்த மிளகாய் பொடி வாசம்லாம் போகும். இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து சுண்டட்டும். போதுமான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இப்போ தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த அந்த வெங்காரம் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாய் பொடியுடைய காரம் வந்து அடிக்கும். அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நான் வந்து விளக்கெண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சும்மா ஒரு 2-3 ட்ராப் வந்து விட்டிங்கன்னா அந்த வெங்காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ தேங்காய் ஊற்றுறீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு திக்காயிடுச்சு. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்புலேருந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மட்டும்தானே. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் ரொம்ப இது வந்து குளிர்ச்சி. ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த குழம்பை வந்து ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். காரம் ஒத்துக்காதவங்க கட்டாயம் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கூட தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக தேங்காயை எடுத்து அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ கட்டாயம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ஊத்தாப்பத்துக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வெயில் காலத்தில் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். பல்லேரி வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய் தேவையான அளவு, புளி தேவையான அளவு. புளி வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை, உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி போட்டு தான் பண்ணணும் இது. அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கோங்க. ரெகுலராக ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க.
இது நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே வந்து சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் போடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். இல்லாட்டி வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து கருகிரும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுறது. நம்மளுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாயை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இன்னும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து 5 நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து இதில் புளியை போட்டு விட்டுறலாம். இன்னும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதை வந்து நம்ம திருப்பி சூடு பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான், அப்படியே அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சு வதக்குவேன். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து அரைக்கியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்குங்க. இது வந்து கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைக்கணும். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.